ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். குடும்பத்தில் சுபிஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடி அமாவாசை வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். மாதத்தில் ஒரு முறை நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளாக இருப்பது அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்யும் வழக்கத்தை நம்ம வச்சுருப்போம். ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த அமாவாசை வரும். இருந்தாலும் ஒரு சில குறிப்பிட்ட மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அதிக பலன் இருக்குது. அப்படிப்பட்ட அமாவாசையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் ஆடி அமாவாசை வழிபாடு. இந்த நாளில் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் சில செயல்களை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வறுமை முற்றிலும் நீங்கும். சுபிஷமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். பொதுவாகவே அமாவாசை அப்படின்னா முன்னோர்களுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது, காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபடுறது, இந்த மாதிரி செயல்களை நம்ம ஈடுபடும் வழக்கத்தை எப்பொழுதுமே வச்சுருப்போம். பெற்றோர் இல்லாதவங்க பெற்றோர்களை நினைத்து விரதம் இருந்து அந்த நாளில் விரதம் இருந்து வழிபாடுவாங்க. இதை செய்கிறதுனால முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் தோஷம் எல்லாமே நீங்கி முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இதோட இன்னும் சில காரியங்களை நம்ம சேர்த்து செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வறுமைங்கிற பேச்சுக்கு இடமில்லாமல் போகும். அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடம் ஆடி அமாவாசை ஜூலை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமையில் வருது. ஆடி அமாவாசை நாளில் நம்மளால் முடிந்த பழங்கள், கீரை, வெல்லம், அரிசி இதெல்லாம் நம்ம பசுமாட்டிற்கு நம்முடைய கையால் தானம் தரணும். அதுக்கப்புறம் பசுமாட்டின் பின்புறத்தை தொட்டு வணங்கணும். அடுத்ததான் நம்மளால் இயன்றதை 2 பிராமணர்களுக்கு வஸ்திர தானம் செய்யலாம். ஆடை தானம் செய்கிறது ரொம்ப விசேஷம். வேஷ்டி, துண்டு இந்த மாதிரி உங்களால் முயன்றதை நீங்கள் வாங்கி கொடுங்க. நிச்சயமாக இதை வாங்கி கொடுக்கறதுனால உங்களுடைய வறுமை நிலை நீங்கும். நாளைய தினத்தில் மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு தீபத்தை ஏற்றணும். இந்த தீபம் 2 மணி நேரம் எரியணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட நீங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே வடக்கு இல்லைனா கிழக்கு திசை பார்த்தவாறு ஒரு தீபத்தை ஏற்றணும். இந்த தீபம் ஒரு 1 மணி நேரம் எரிந்தாலே போதும். இப்படி செய்கிறதுனால நமக்கு பணவசியம் ஏற்படும். நாளைய தினத்தில் நம்மளால் முடிந்த அளவிற்கு மற்றவங்களுக்கு அன்னதானம் வழங்குவது நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி வறுமையின் பிடியிலிருந்து நம்மளை வெளிவர செய்யும். அதோட பணவசியத்தையும் ஏற்படுத்தும். ஆடி அமாவாசை நாளில் இந்த செயல்களில் ஏதாவது ஒரு செயலை மட்டுமாவது நம்ம செய்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கிறதோட சுபிஷமான வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். முன்னோர் படையில் இடும் பொழுது கண்டிப்பாக வெங்காயம் பூண்டு சேர்த்துக்காதீங்க. முன்னோர் வழிபாடு நீங்கள் அந்த படையில் வைக்கும் பொழுது காகத்திற்கு சாப்பாடு வைங்க. முடிஞ்சால் உங்களுக்கு எள்ளு கொஞ்சமாக கலந்து நல்லெண்ணெய் விட்டு அந்த சாதத்தை நீங்கள் காக்கைக்கு வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பசுமாட்டிற்கு கொஞ்சமாக எள்ளு புண்ணாக்கு வாங்கி தருவது விசேஷமானது. உங்களால் இயன்ற அளவு நாளைய தினம் எள்ளு புண்ணாக்கு வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் வியாழக்கிழமை குபேர பகவானுக்கு உரிய நாள், குரு பகவானுக்கும் உரிய நாள். நம் வீட்டில் வறுமை நீங்கிறதுக்கு பொதுவாகவே வியாழக்கிழமை அன்று அந்த குரு ஓரைன்னு சொல்கிறோம் இல்லையா, வியாழக்கிழமையில் காலையில் குரு ஓரை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. அந்த குரு ஓரை இல்லைனாக்கா அந்த குபேர நேரம் சொல்கிறோம்ல, மாலை 4:30 மணிக்கு மேலே 6 மணிக்குள்ளே இந்த நேரத்துலையாவது நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதண இலைகள் தான் இதுக்கு தேவை. ஒரு தாம்பலத்தட்டு வைத்து அதில் கொஞ்சமாக மருதணி இலைகள் பரப்பி அதற்கு மேலே கொஞ்சம் அவங்களால முடிந்த அளவுக்கு ஒரு 2 ஏலக்காயோ அல்லது 1 ஏலக்காயோ, கிராம்பு 2, கொஞ்சம் சில்லறை காசுகள் அதில் போட்டு அகல் விளக்கு வைத்து தீபம் நெய் தீபம் ஏற்றிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் எரிந்தாலே போதுமானது. முடிஞ்சால் உங்கள்கிட்ட பச்சை கற்பூரம் இருந்தால் இந்த தீபம் எரியும் பொழுது அந்த நெய்யில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை கூட நீங்கள் உடைச்சி விடலாம். இதோட வாசம், இதிலேருந்து வரக்கூடிய அந்த வாசம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடையை நீங்கும். ரொம்ப விசேஷமான இந்த ஆடி அமாவாசையில் இந்த ஒரு தீபம் ஏற்றுவதன் மூலம் நம் வீட்டில் பண வரவை கொண்டு வந்து சேர்க்கும்னே சொல்லலாம். மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கு உகந்த ஒரு அற்புதமான தீபம் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஏற்றலாம். வியாழக்கிழமை ஏற்றுவது மிக மிக சிறப்பானது. குபேரருக்கு வியாழக்கிழமை தோறும் வில்வ இலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வில்வ இலையால் அர்ச்சனை செய்வது, இல்லைனா வில்வம் கிடைக்கலைன்னா ஒரே ஒரு வில்வ இலையாவது வாரம் வியாழக்கிழமையில் அந்த குபேர நேரத்தில் குபேரருக்கு வச்சிட்டு வரும்பொழுது நம்முடைய ஏழ்மை நிலை அகலும். இது ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு.
இந்த வழிபாடை வச்சுட்டு நீங்கள் சிவபெருமானையும் குபேரரையும் மனதார வேண்டிக்கோங்க. ஏன்னா குபேரர் வந்து அவரோட குபேர பதவியை இழந்து வருந்தி நின்னப்ப அவருக்கு இந்த குபேர பதவி குபேர சம்பத்தை கொடுத்தது சிவபெருமான் ஐஸ்வரேஸ்வரர். அதனால் நம்ம இந்த வில்வேலை கொண்டு அந்த வியாழக்கிழமையில் நம்ம குபேரரை வணங்கும் பொழுது அதிசக்தி வாய்ந்த அந்த ஒரு இலைன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வணங்கிட்டு வரும்பொழுது நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய வறுமைகள் படிப்படியாக குறையும். உங்களால் முடிந்தால் நீங்கள் வார வியாழக்கிழமையில் இதை செய்துட்டு வாங்க. மருதனை இலை தீபமும் ஏற்றலாம், குபேரருக்கு வில்வேலையும் வைத்துட்டு வரலாம். இது ரொம்ப விசேஷமானது. முடிஞ்சால் நீங்கள் இதை செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, இருந்தாலும் அவங்க தொட்டது எதுவுமே தொடங்கலை, எதை செஞ்சாலும் அதில் தடை வந்துக்கிட்டே இருக்குது, சுபகாரிய பேச்சுகள் எதுவுமே வெற்றிகரமாக நடக்க முடியல. அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு முன்னோர்களோட சாபம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். முன்னோர்களோட சாபம் இருந்ததுன்னா அப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்தவித முன்னேற்றமான நிலைக்கும் நம்மளால் வர முடியாது. அப்படிப்பட்டவங்க அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நிலைவாசலில் ஏற்றக்கூடிய ஒரு தீபம்னு இருக்குது. அதையுமே உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஏற்றுங்க. எந்த அளவிற்கு தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு முழு நம்பிக்கையோட தெய்வத்தை வழிபடுறோமோ அதே போல் மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை திதியில் நம்முடைய முன்னோர்களை நினச்சி நம்ம வழிபாடு செய்யணும். அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அனைத்து விதமான காரியங்களையும் நம்ம செய்யணும். முன்னோர்கள் யாருன்னு தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த வழிமுறையை பின்பற்றினால்தான் முன்னோர்களோட சாபங்கள் நீங்கி அவர்களோட அருளை பெற முடியும். யார் என்ன பெயர் வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய முன்னோர்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. யாராக இருந்தாலும் என்னுடைய முன்னோர்களுக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு முழு மனதோடு செய்கிறவங்களுக்கு முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ இருக்கிற இந்த அவசர சூழ்நிலையில் வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அப்படிப்பட்டவங்க அமாவாசை திதி வரக்கூடிய நாளில் முன்னோர்களுக்காக சிறப்பாக சமையல் செய்கிறது, படையல் வைக்கிறது, திதி கொடுப்பது, இப்படி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. அப்போ முன்னோர்களுக்குரிய எந்த காரியத்தையும் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு முன்னோர்களோட சாபம் ஏற்படும். இந்த சாபம் நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் முன்னோர்களோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கிறதுக்கும் முன்னோர்களை நினைத்து ஒரே ஒரு தீபத்தை நீங்கள் நிலைவாசலை ஏற்றி வைத்தாலே போதும். இந்த தீபத்தை நீங்கள் காலையில் நாளைய தினம் காலையில் எப்பொழுது எழுந்திருக்கிறீங்களோ அப்போ முகம் கை கால்லாம் கழுவிட்டு நிலைவாசலுக்கு வெளியில் ஏற்றணும். இந்த தீபத்திற்கு நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும். நம்முடைய நிலைவாசல் எந்த திசை பார்த்து இருக்கிறதோ அந்த திசை பார்த்து தான் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். இந்த தீபத்திற்கு பக்கத்திலே ஒரு சுத்தமான டம்ளரில் நீங்கள் தண்ணீரை முழுவதும் நிரப்பி தண்ணீரை வைக்கணும். இதோட ஒரு இனிப்பு பொருளையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு அகல் விளக்கிலோ தட்டியில் நீங்கள் வச்சுடுங்க. இந்த தீபம் 1 மணி நேரம் தொடர்ச்சியாக எரியட்டும். அதுக்கப்புறம் இந்த தீபத்தை எடுத்து நீங்கள் குளிர வச்சிடலாம். தண்ணீர் இனிப்பு அப்படியே இருக்கட்டும். நிலைவாசலில் அமாவாசை முடிகிற வரைக்கும் நம்ம அப்படியே இருக்கட்டும். அமாவாசை முடிஞ்சு மறுநாள் காலையில் இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இந்த இனிப்பு பொருளை எறும்புகள் இருக்கும் இடத்துல போட்டுடணும். இந்த முறையில் நம்ம செய்கிறதுனால நம்ம வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்கள் இதை மனதார ஏற்றுக்கிட்டு நமக்கு அருள் புரிவாங்க. நம்மளால் இயன்ற பொருட்களை பிறருக்கு தானமாக தருவதனால நம்முடைய கர்ம வினைகள் நீங்குங்கிறது உண்மை. அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசையிலும் முன்னோர்களை நினைச்சு நம்ம செய்யக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அளவு முன்னேற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஓடி ஓடி உழைச்சாலும் பணம் தங்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, ஆனால் ஏன் என் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களுமே அமாவாசை அன்று இதை நீங்கள் மறக்காமல் செய்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக யார் ஒருத்தவங்க முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் சரியாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை தடை தெரியறதுக்கு உண்டான சக்தி அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். இது சத்தியமான உண்மை. இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்முடைய கர்மாவிற்கு ஏற்ப நம்முடைய கர்மவினை படிப்படியாக குறைஞ்சு நமக்கு ஒரு சீக்கிரமாகவே விடிவு காலத்தை கண்டிப்பாக நம்ம முன்னோர் ஏதாவது ரூபத்தில் நமக்கு கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம தெய்வத்தை வணங்குறோமோ அந்தளவுக்கு நம்ம முன்னோரை மனதார நம்ம வணங்கணும். முழு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டுக்கிட்டு வாங்க. நிச்சயமாக 100% இல்லை 1000% அமாவாசையில் யார் ஒருத்தர் இதை சரியாக செஞ்சுட்டு வராங்களோ அவங்களோட வாழ்க்கையில் வெகு விரைவிலேயே நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூட பார்க்கலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.